உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான நேரடி செய்தியோடு உங்களை இணைக்கிறது உலக வீர செய்தி தொகுப்பு. வளைகுடா பிராந்தியத்தில எப்போது வேண்டுமானாலும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலக நாடுகளை பயத்தில் ஆழ்த்த தொடங்கி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு வல்லரசு நாடுகளுக்கும் இடையேயான திடீரென ஏற்பட்டுள்ள இந்த இராணுவ மோதல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கும் நிலைக்கு சென்றிருக்கிறது. இந்த மோதல்ல மிகவும் உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஈரான் இந்த போரை வெறும் நாடுகளுக்கிடையேயான மோதலாக மட்டும் பார்க்கையில் என்றது தோன்றுகிறது. அண்மையில் IRGC தனது உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பதாக புனித குரானில் உள்ள ஒரு வசனத்தை உலகத்திற்கு உரக்க சொல்லி இருப்பதுதான் இப்போது பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. So whoever transgresses against you, then transgress against him in the same manner. IRGCயின் இந்த ஆக்ரோஷமும் அமெரிக்காவினுடைய பதிலடியும் என்று உலகம் ஆடி போயிருக்கும் கதையில் அடுத்து நிகழப்போகும் பயங்கரம் என்ன? வணக்க நண்பர்களே, நான் உங்கள் RM ராம். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க, மிக முக்கியமான அதிரடி ரகசிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. சரி, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க IRGC சொன்னது என்ன, அமெரிக்கா ஆடி போனது ஏன் என்ற செய்தியை விரிவா பார்க்கலாம். வளைகுடா பிராந்தியத்தில் எப்போது வேண்டுமானாலும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலக நாடுகளை உலுக்க தொடங்கி இருக்குது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு வல்லரசு நாடுகளுக்கும் இடையே திடீரென ஏற்பட்டுள்ள இந்த இராணுவ மோதல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கும் நிலைக்கு சென்றிருக்கிறது. அடுத்த 9 நிமிடங்களில் அங்கு தற்போது கள்ள நிலவரம் என்ன, எதனால் இந்த திடீர் பதட்டம், உலக நாடுகளை அச்சுறுத்தும் அந்த பின்னணி என்ன என்பதை முழுமையாக பார்க்க போகிறோம். விவகாரம் எங்கே தொடங்கியது தெரியுமா? கடந்த ஜூன் 25 சிங்கப்பூர் நாட்டு கொடியுடன் ஹார்மோஸ் நீரிணையில் பயணித்துக் கொண்டிருந்தது AV எவா லவ்லி என்ற பிரமாண்ட சரக்கு கப்பல். அந்த கப்பலின் மீது திடீரென ஒரு பயங்கர தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த தாக்குதலை நடத்தியது வேறு யாருமல்ல, ஈரான் தான் என்று வாஷிங்டன் அதிரடியாக குற்றச்சாட்டை முன்வைத்தது. இங்குதான் கதை ஆரம்பிக்கிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து சும்மா இருக்கும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளையகம் US சென்ட்ரல் கமாண்ட் உடனடியாக களத்தில் இறங்கியது. அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஈரானினுடைய இராணுவ இலக்குகளை நோக்கி அமெரிக்க போர் விமானங்கள் சீறி பாய்ந்தன. ஈரானுடைய ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள், அதிநவீன ட்ரோன் தளங்கள் மற்றும் அவர்களின் கடலோர ரேடார் கண்காணிப்பு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா கொடூரமான வான்வழி தாக்குதல்களை நடத்தி அவற்றை தரைமட்டமாக்கியுள்ளது என்று அறிவித்தது. அமெரிக்கா மீது கை வைத்தால் அல்லது சர்வதேச கடல் எல்லையில் அத்துமீறினால் இதுதான் பதில் என்று அமெரிக்கா ஆக்ரோஷமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா அடித்து விட்டது, ஈரான் பயந்து பின்வாங்கிவிட்டது என்று நினைக்கின்றீர்களா? அதுதான் இல்லை. அமெரிக்காவினுடைய இந்த வான்வழி தாக்குதலை ஒரு பகிரங்கமான ஆக்கிரமிப்பு செயல் என்று ஈரானினுடைய புரட்சிகர காவல்படை அதாவது IRGC கடுமையாக கண்டித்திருக்கிறது. இது மட்டுமல்ல, ஈரான் வெறும் அறிக்கையோடு நிப்பாட்டி விடவில்லை. அந்த பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் தங்கியிருக்கும் மிக முக்கியமான மூலோபாய இராணுவ முகாம்களை குறிவைத்து ஈரான் பதில் தாக்குதலை நடத்தியிருப்பதுதான் இப்பொழுது பயங்கரமான நிகழ்வாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவே, நீ அடித்தால் நாங்களும் திருப்பி அடிப்போம் என்பதை ஈரான் செயலிலும் காட்டியிருக்கிறது. இந்த மோதலில் மிகவும் உற்று நோக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஈரான் இந்த போரை வெறும் இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலாக மட்டும் பார்க்கவில்லை. IRGC தனது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பதாக புனித குரானில் உள்ள ஒரு வசனத்தை உலகத்திற்கு சொல்லியிருக்கிறது. So whoever transgresses against you, then transgress against him in the same manner. அதாவது, யார் உங்களுக்கு எதிராக வரம்பு மீறுகின்றார்களோ அவர்கள் உங்கள் மீது வரம்பு மீறியது போலவே நீங்களும் அவர்கள் மீது வரம்பு மீறுங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த வசனத்தின் மூலம் தாங்கள் நடத்தும் இந்த தாக்குதல் ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்றும், ஆன்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இது நியாயமான ஒரு பழிவாங்கல் என்றும் உலக நாடுகளுக்கு டெஹ்ரான் உணர்த்த முயல்கிறது என்று பேசப்படுகிறது. சரி, இதோடு இந்த மோதல் முடிவுக்கு வருமா என்றால், ஈரான் விடுத்துள்ள அடுத்த எச்சரிக்கை தான் உலக நாடுகளின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ள IRGC,
இனிமேல் அமெரிக்கா எங்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அல்லது ஏதேனும் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கு பதிலாக நாங்கள் தரும் பதிலடி இன்னும் பரந்ததாகவும் தீர்க்கமானதாகவும் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை அழிக்கக்கூடிய கொடூரமான பேரழியாகவும் இருக்கும் என்று சவால் விடுத்திருக்கிறது. இதுதான் இப்போது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே வளைகுடாவில் அமைதி வரும் என்று யாரும் எதிர்பார்த்தால் அதுதான் தவறு. ஈரானின் பலமும் பதிலடியும் தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது தெரியுமா? அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் நேரடியாக பேசியிருக்கிறார். ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வந்த அமைதி பேச்சுவார்த்தைகளையும் அதையொட்டி ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் ஈரான் அப்பட்டமாக மிக கேவலமாக மீறியுள்ளது என்று ட்ரம்ப் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். செய்தியாளர்கள் ட்ரம்பிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார்கள். அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போகிறது? ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு பிரமாண்ட இராணுவ பதிலடியை கொடுக்க போகிறதா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் தனது பாணியில் மிகவும் மர்மமான புன்னகையோடு சுருக்கமாக ஒரே ஒரு பதிலை மட்டும் கூறினார். யூ ஃபைண்ட் அவுட். ட்ரம்பினுடைய இந்த ஒற்றை பதில், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்ன இந்த ஒற்றை பதில் அமெரிக்கா ஏதோ ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றதோ என்ற அச்சத்தை உலக அரங்கில் விதைத்திருக்கிறது. இப்போது இந்த மோதலால் உலகிற்கு என்ன ஆபத்து என்று பார்க்கலாம். உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடி என்று அழைக்கப்படும் ஹோர்முஸ் நீரிணை பகுதிதான் இப்போது உலக நாடுகளினுடைய மிகப்பெரிய கவலையாக மாறியிருக்கிறது. ஈரான் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் படி இந்த ஹோர்முஸ் நீரிணையில் நடக்கும் அனைத்து கப்பல் போக்குவரத்துகளுக்கும் வழிச்செலுத்தல் கட்டுப்பாடுகளும் முழுக்க முழுக்க ஈரானின் ஒருங்கிணைப்பின் கீழ் மட்டும்தான் இயங்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது ஈரான். இந்த காரணத்தினால்தான் இந்த கப்பலும் தாக்கப்பட்டது. ஈரானினுடைய அறிவுறுத்தல்களை மீறி கப்பல் பயணிக்க எத்தனித்த போதுதான் இந்த கப்பலின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் இப்பொழுது ஒரு பதட்ட நிலை அதிகரித்து வந்திருக்கிறது. ஓமான் கடற்கரையில் சென்று கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்ட கொள்கலன் கப்பல் கண்டெய்னர் ஷிப் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதனால் அந்த பகுதியில் சிக்கியுள்ள பொதுமக்களையும் மாலுமிகளையும் மீட்க சர்வதேச கடல்சார் அமைப்பு IMO எடுத்து வந்த அவசர மீட்பு பணிகள் அனைத்தும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களில் சுமார் 115 வணிக கப்பல்கள் எப்படியோ தப்பித்து கரையேறிவிட்டன என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி சுமார் 500க்கும் மேற்பட்ட பிரமாண்ட சரக்கு கப்பல்களும் எரிபொருள் டேங்கர்களும் நடுக்கடலில் எங்கு போவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த 500 கப்பல்களும் உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை சுமந்து செல்பவை. இவை அனைத்தும் நடுக்கடலில் முடங்கி கிடப்பதால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயரக்கூடும் என்று எதிர்வு கூறப்படுகிறது. இது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் ஏன் நம் அன்றாட வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது. அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? ஈரான் தனது எச்சரிக்கையை தொடர்ந்து போரில் ஈடுபடுமா, அல்லது உலக நாடுகள் தலையிட்டு இந்த அமைதியின்மையை முடிவுக்கு கொண்டு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற விறுவிறுப்பான மற்றும் துல்லியமான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். வீடியோ தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக வீர செய்தி தொகுப்போடு நாளை மாலை இதே நேரம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.